கரூர் சம்பவம் என்பது வந்து தாவேகாவினுடைய விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வரலாற்றில் வந்து ஒரு கருப்பு புள்ளி தான். அப்போ அந்த அசாதாரண அசம்பாவிதம் நடந்த நிகழ்வுக்கு வந்து பொறுப்பெடுப்பது என்பது எல்லோருக்கும் இருக்குது என்பது உண்மைதான். ஓகே, அதிகமான பொறுப்பு அரசுக்கு இருக்குது என்பது தான் நான் வந்து எப்பொழுதும் சொல்வது. அங்கே வந்து ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் மூலமாக அரசு இயந்திரம் போதுமான அளவு ஒத்துழைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்பதாகவும் கூட செய்திகள் வந்துட்டு, அதற்காக வந்து சதி இதின்னுலாம் சொல்லும் அளவுக்கெல்லாம் அங்குள்ள மக்கள் சொல்லலை. நமக்கு சூழ்ச்சி இல்லைங்கிறீங்க? அப்படியெல்லாம் ஏதாவது சூழ்ச்சி தான் இதுவும். ஓகே, வேலை அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருங்கன்னு சொல்வதும் சரி தெரியலை. எப்படியெல்லாம் வருது ஒரு பக்கம். ஆனால் எதுவும் எப்படியும் சிபிஐ விசாரணை இருக்குது, அதை ஒட்டி வந்து மேலிடத்து எஸ்ஐடி இருக்குது, அது பார்த்து சொல்லும். அதுவரை நம்ம பொறுமையாக காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்வது போல் இருக்கலாம். ஓகே, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு வந்து ஒரு புதிய கட்சிக்கு, அரசியல் ரீதியில் இன்னும் தங்களை அறுதியிடாத ஒரு கட்சிக்கு, எதிர்பார்ப்புகளுடன் வரும் ஒரு கட்சிக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்துவதற்காக இருக்கின்ற உணர்வாளர்கள், மக்கள், இளைய தலைமுறை, பெண்கள், இவங்க எல்லோருமே வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த இருக்கிற ஒரு கட்சிக்கு அது வந்து ஒரு பெரிய அவப்பெயர் தான். அதனால ஒரு தேக்கம் வந்து அப்செட் ஆயிடுவாங்கல்ல, ஆனது உண்மை. அதான் அவங்களுடைய தவைக்கா தலைவர் விஜயே நேற்று சொல்கிறார் இல்லையா, அவர்களுடைய சிறப்பு பொதுக்குழுவில் 2000 பேரை கொட்டி அவங்களுடைய முன்னோடிகள், தமிழ்நாடு முழுக்க உள்ள முன்னோடிகளுக்கு அவர் வந்து சொல்கிறார், நம்ம இவ்வளவு நாளும் அதனால தான் மௌனமாக இருந்தோம், இந்த நேரத்தில் நம்மை பற்றி தாக்கி நிறைய பரப்புரை செய்துட்டாங்க. சட்டமன்றத்தில் முதல்வர் வந்து விஜய் மீது வன்மத்தை கக்கிட்டாங்க, இயக்கத்தின் மீது வன்மத்தை கக்கிட்டாங்கன்னு விஜய் ஓப்பனாக பேசியிருக்காரு. இல்லை, அது மட்டும் இல்லை, அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை அரசியலாக்க வரும்போதில்லைன்னு சொல்லிவிட்டு அரசியல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவருடைய வழக்கமான பாணியில் திமுகவை குற்றம் சாட்டக்கூடிய கபட நாடகதாரிகள் என்ற விஷயத்துடன் அதை சொல்கிறேன்.